மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. xiaomi வந்து அவங்க வந்து ஒரு 3 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது 1 மந்த் முன்னாடி. இது வந்து குளோபல் லெவலில் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. இது இந்தியா லெவலில் இன்னைக்கு வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ப்ரைஸ்க்கு வருது அப்படின்னு. ரெட்மி நோட் 8 டி அப்படின்ற ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 8 ப்ரோவுக்கு நோட் 8ஓட சக்ஸஸ்ஃபுல் வெர்ஷனாக தான் இந்த ஃபோன் கருதப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான 3 கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்லைட் ஒயிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிளாக். இந்த மாதிரி 3 கலர் வேரியண்ட்டில் வருது. இந்த ரெட்மி நோட் 8T இது குளோபல் லெவலில் லான்ச்சிங் முடிஞ்சது. இந்தியா லெவலில் என்னைக்கு லான்ச் ஆகுதுன்னு அஃபிஷியலாக இது வரைக்கும் xiaomi தரப்பில் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இதில் வந்து 48 மெகாபிக்சலோட குவாட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிளும் வித் டெப்த் சென்சரும் மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் சாம்சங் G1 சென்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மெயின் பிரைமரி சென்சருக்காக 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 665 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது கூட இல்லாமல் 4000 mAh கொண்ட பேட்டரியும் இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெட்மி நோட் 8 மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB 64GB பார்த்தீங்கன்னா €199 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 15,000 ரூபாய் இந்தியன் மணி வரும். இனி பார்த்தீங்கன்னா அடுத்து அது சக்ஸஸ்ஃபுல் வெர்ஷனான Mi Note 10 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு வராது அப்படின்னு இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தாலும் மேபி வரலாம், மேபி வராமலும் இருக்கலாம். ஏன்னா குளோபல் லெவலில் மட்டும்தான் லான்ச் பண்ணுவோம், இந்தியாவில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா உலகத்திலே ஃபர்ஸ்ட் 108 மெகாபிக்சல் கொண்ட கேமரா அப்படின்னு சொல்ல இந்த கேமராவை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 108 மெகாபிக்சல் கொண்ட பென்டா கேமரா செட்டப்பில் தான் இந்த ஃபோன் வருது. இது வந்து சாம்சங்கோட லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 108 MP கூட. இது கூட இல்லாமல் 5 மெகாபிக்சல் கொண்ட டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சல் கொண்ட ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கூட இல்லாமல் உங்களுக்கு மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கோட லென்ஸு இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் இது டெஸ்டிங்காக xiaomi கொடுத்துருக்கிறதாக ஒரு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து சாம்சங் வந்து அவங்க அடுத்த ஃபோன்லேயும் இது வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலோட மேக்ரோ கேமரா. அடுத்து பார்த்தீங்கன்னா டுவல் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி டுவல் ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ லைட் ஷூட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு Mi Note 10 ஒஃபிஷியல் தரப்பில் சொல்கிறாங்க. இதில் வந்து 27 MB லோ லைட் ஃபோட்டோ ஷூட்ஸும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். டூவல் OIS சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் இருக்கிறதா xiaomi சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஜூமிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எபிக் ஜூம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50x வரைக்கும் கவரேஜ் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 0.6xலேருந்து 50x வரைக்கும் உங்களுக்கு ஜூமிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு xiaomi தரப்பில் சொல்கிறாங்க. இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து குளோபலாக உங்களுக்கு கிடைக்கல லான்ச் ஆகிருந்தாலும் இந்தியாவில் கிடைக்கலனாலும் உங்களுக்கு பெங்களூர் இந்த மாதிரி சைட்டில் வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ப்ரோ 2.0 4K அல்ட்ரா HD வீடியோ ஷூட் மோட் எல்லாமே இதில் இருக்குது. 5260 mAh கொண்ட பேட்டரி 2 days வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 days மாசிவ் பேட்டரி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூட செமையான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நார்மலாக இருக்கிற மாதிரி AMOLED டிஸ்பிளே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. NFC கொடுத்துருக்காங்க. இதில் 30 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 60 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 6GB 128 இன்டர்னலுக்கு என்ன ப்ரைஸ் வருதுன்னா €549 43,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபல் லெவலில். இதில் 8GB 256 வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து €649 51,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போல இல்லாமல் பார்த்தீங்கன்னா Mi 4S 55 அப்படின்ற 55 இன்ச்சு கொண்ட ஒரு HDR 4K டிவி மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் டால்பி அட்மாஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா DTHம் இருக்குது. இது MTK 688K அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2GB ரேமும் 8GB இன்டர்னல் மெமரியோட அந்த டிவி உங்களுக்கு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து இதை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்போ அதான் வேறு ஒன்றும் இல்லை. இது லான்ச்சிங் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. இது வந்து ப்ரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. Android 9.0 பையில் வந்து 2000 ஃபஸ்ட் டிவின்னு சொல்கிறாங்க. €449 35,000 ரூபாய்க்கு இது வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு €399 குறைச்சிருக்காங்க. அது 31,000 ரூபா. அதாவது 25 டிசம்பரில் வந்து இங்கே லான்ச் ஆகலாம் அப்படின்னு xiaomi தரப்பில் சொல்கிறாங்க. இங்கே வரக்குண்டான ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8T மட்டும்தான் இந்தியாவுக்கு வரணும். மற்றபடி xiaomiயோட ஃபோன் வர்றதுக்கு எந்த ஒரு ஃபோனும் புதுசாக வர்றதுக்கு இல்லை. ஏன்னா 8 ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி 8T வந்ததுக்கப்புறம் இந்தியா ப்ரைஸ் எவ்வளோ
என்ன ஸ்பெக்மெண்ட் கையில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.